எந்த காரணத்தை கொண்டும் பரிந்துரைக்கப்படாத மருந்துகளை வேர் மூலம் கட்ட வேண்டாம். வேர் மூலம் மருந்துகளை செலுத்துவதனால் அதோட எஞ்சிய நஞ்சு மேலே இருக்கிற இளநீர் தண்ணீரில் தங்கியிருக்கு. அதனால் நம்ம அதை சாப்பிடும்போது அது ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். அதனால் இது வரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் தென்னை மரத்தில் கட்டுவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கவில்லை. இந்த வீடியோல அவங்க சொல்ல வந்த விஷயம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சந்தேகமா கேட்டிருந்தீங்க. ஈவன் அந்த அவங்க பதிவிட்டு அந்த வீடியோ கீழேவும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க, படிச்சவங்களே எப்படி பண்றீங்க, இது தண்ணி பழத்துக்கு வந்த மாதிரி இப்போ தென்னை மரத்துக்கு வரீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க சொன்னது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டும்தான் வேர்ல கட்டாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம எல்லா விவசாயிகளும் வந்து மருந்துகளை வந்து வேர்ல தான் கட்டுவாங்க. இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை மட்டும் கட்டாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம வேர்ல கட்டுறது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடையாது. அது வந்து நுண்ணூட்டச்சத்துக்கு, அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து அந்த மருந்து இருக்கிறது தான் வந்து வேர்ல கட்டுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ குறும்பு உதிர்றதுக்கான மருந்தை வந்து வேர்ல தான் கட்டுவாங்க. ஏன்னா தென்னை மரத்துல குறும்பு உருறது வந்து போரான் குறைபாடு உள்ளனால அது உருது. அதுக்காண்டி தான் அந்த மருந்தை தான் வேர்ல கட்டுவாங்களே தவிர பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்பயுமே வேர்ல கட்ட மாட்டாங்க. அந்தபடி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறாம பொதுவாகவே நம்ம வேர்ல தானே கட்டுறோம் அப்படிங்கிறத பாயிண்ட்ல வந்து நம்ம திங்க் பண்றதுனாலதான் அந்த மாதிரி கமெண்ட்லாம் அவங்க வீடியோ கீழே வந்தது. ஆனா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து வேர்ல கட்டக்கூடாது. பூச்சிக்கொல்லி மருந்துகளை செடிகள் மீனையும் மரங்கள் மீனையும் வந்து தெளிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையானது. இதுபடி பார்த்தா அவங்க சொன்ன தகவல் வந்து கரெக்ட் தான்.